अब ये जंतर मंतर प्रोटेस्ट साइट पर जो एंट्री के पहले जो बैरिकेडिंग लगाई गई है, जो नई लगाई गई है, इसकी ऊंचाई ये 8 फीट है। भद्दी भद्दी गालियां बोली, किसी भी सभ्य समाज को शोभा न दे, किसी भी सभ्य समाज को शोभा न दे। तो मैंने सोचा सलाम, வணக்கம். நரேந்திர மோடி and அமித்ஷா, both of them are scared. ஒரு பதற்றம் இந்த இரண்டு நபர்களுடைய முகத்தில் என்னால் பார்க்க முடியும். இந்த நாட்டு ஜென்சியை இவர்கள் எந்த அளவில் அடக்க பார்க்கிறார்களோ அந்த அடக்குமுறையை எதிர்த்து நேற்றிலிருந்து நாடு முழுவதும் மீண்டும் ஒரு முறை ஜென்சி களத்தில் இறங்க தொடங்கிவிட்டார்கள். அதற்கான பயத்தை நீங்க பார்த்தீர்களா? அமித்ஷாவுடைய வீட்டு வாசலுடைய இந்த படத்தை பாருங்கள். எந்த அளவில் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், RAF, டெல்லி போலீஸ் அவருடைய வீட்டின் பாதுகாப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நபர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். பார்லிமெண்ட் வளாகத்தில் நேற்று 4 நாட்களாக அமித்ஷாவையும் பார்க்க முடியவில்லை, நரேந்திர மோடி அவர்களையும் பார்க்க முடியவில்லை. 2 பேருமே டெல்லியில் தான் இருக்கிறார்கள், பார்லிமெண்ட்டிற்கு போயிட்டு வருகிறார்கள். ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள் போகாததற்கான காரணம் நேற்று ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் ஒரு மிகப்பெரிய பேனரை போட்டு அமித்ஷா எங்கே, அமித்ஷாவை காணவில்லை என்கிற அந்த போஸ்ட் அடித்து விட்டார். நாடு முழுவதும் நீங்க பார்த்தீர்கள்னா ஆங்காங்கே அமித்ஷாவிற்கு எதிராக அமித்ஷா மஸ்ட் கோ என்கிற இந்த கோரிக்கை பலமாக எழும்ப தொடங்கிவிட்டது. ஒட்டுமொத்த கோதி மீடியாவின் ஆங்கர், ஒட்டுமொத்த நரேந்திர மோடியின் குண்டர்கள் இந்த நாட்டு மாணவர்களை மிரட்டி அடிச்சு உதைத்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி அவர்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறார்களா? இதனால் என்ன சாதிக்க போறீர்கள் மோடிஜி? ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களை உங்களால் அடக்க முடியுமா? இது ஜென்சி. இவர்களை உங்களால் அடக்கவும் முடியாது, மடக்கவும் முடியாது. இந்த நாட்டு இளைஞர்களை நீங்க தவறாக கணக்கு போட்டு விட்டீர்கள். அதனால்தான் இந்த கூட்டத்தை பார்த்து நீங்க பயப்படுகிறீர்கள். நேற்று மீண்டும் ஒரு முறை நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வீடியோவை போட்டிருந்தார். அந்த வீடியோவில் மறுபடியும் மித்ரோ, பெனோ, பாயோ என்கிற வார்த்தையை மாற்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்று நீங்க மாற்றினால் இந்த நாட்டு ஜென்சியுடன் கைகோர்க்க முடியாது, நட்பு வளர்க்க முடியாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டூயிங். அந்த வீடியோவை நான் பார்க்கும்போது ஏதோ திருந்திதான் நரேந்திர மோடி அவர்கள் பேசுறாருன்னு நான் பார்த்தேன். ஆனால் பெண்கள் என்னை பற்றி தவறாக பேசினால் நான் மன்னித்து விடுவேன், ஆனால் என்னுடைய தாயாரை பற்றி பேசிவிட்டார். அப்போ உங்களுடைய தாயார், அதே மாணவர்களுடைய தாயார். எத்தனை வீடியோக்கள், எத்தனை காட்சிகளை நாங்களே உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். உங்களுடைய குண்டர்கள், பிஜேபியின் குண்டர்கள் நேரடியாக இந்த நாட்டு குழந்தைகளை, தனியாக போகக்கூடிய குழந்தைகளை பிடிச்சு மிரட்டி அதே தாயை பற்றி, தங்கையை பற்றி, அப்பாவை பற்றி கொச்ச வார்த்தையாக பேசும்போது அவர்களுடைய தாய் அல்ல. அப்போ எந்த சட்டத்தில் எழுதியிருக்கிறது கெட்ட வார்த்தையில நீங்க பேசினீர்கள்னா, திட்டினீர்கள்னா உங்கள் மீது FIR பதியணும்? இந்த 15 வயது குழந்தை, எஸ் டெஃபினெட்லி எந்த வார்த்தையை அது பயன்படுத்தியதோ அந்த வார்த்தை யாராலையுமே ஜீர்ணிக்க முடியாது. நிச்சயமா ஒரு ஆக்ரோஷத்துல பேசியிருக்கு. And the same நரேந்திர மோடிஜி said, நான் எல்லா குழந்தைகளுமே மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் எதற்காக இந்த குழந்தை மேல FIR போட்டீங்க? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோதி மீடியா ஆங்கர்ஸ், சுதீர் சௌத்ரி, அசோக் ஸ்ரீவாஸ்தவா, இன்னொருத்தர் வர்மா என்ற ஒரு நபர், ரூபிகா லயாக்கத், இது போன்ற ஏராளமான ஆங்கர்களை இறக்கிவிட்டு இது போன்ற மாணவர்கள், குழந்தைகளுடைய முகத்தை நீங்க எக்ஸ்போஸ் செய்திருக்கிறீர்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் மீது அழுத்தத்தை போட்டு அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறீர்கள். I want to show you a couple of videos, Mr. Narendra Modi. உங்களுடைய கட்சியை சார்ந்த இந்த நபர்கள், இவர்கள் பேசிய வார்த்தைகள் பார்லிமெண்ட்டுக்குள் படுவா, கட்டுவா, முல்லா, அத்தங்கவாதி, ஒரு இஸ்லாமியரை பார்த்து கேட்ட அவர் மீது நீங்க வழக்கு போட்டீங்களா? உங்களுடைய டாக்கூர்
தேஷ் கே கத்தாரோக்கோ கோலி மாரோ சாலு. இந்த நாட்டு இஸ்லாமியர்களை பார்த்து சுட்டு கொல்லக்கூடிய வார்த்தையை பேசினாரு, போட்டுட்டீங்களா எஃப்ஐஆர்? அண்ட் இன்னைக்கு உங்களுடைய அம்மாவை பற்றி பேசின உடனே அப்படியே கொந்தளிக்கிறார்கள் இந்த நபர்கள். ஏன்? இந்த நாட்டு மாணவர்கள் அவர்களை அடக்கி விடலாம். இன்னொரு கேவலமான வீடியோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் களத்தில் இறங்கியதற்கான காரணம் நீங்கள் தான், உங்களுடைய அடக்குமுறை தான். அதற்கு மேல இந்த நாட்டு கோதுமை ராகுல் காந்தியை பார்த்த உடனே அப்படியே கொந்தளித்த கேள்விகளை கேட்கக்கூடிய இந்த கோதி மீடியாவோட முகத்தை பாருங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷாவுடன் வரும்போது அப்படியே குழவி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். ராகுல் காந்தியுடன் அமித்ஷாவுடன் இவர்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி மாறுகிறது என்று பாருங்க. राहुल, जो पुलिस वाले घायल हुए थे उनके परिवारों ने प्रेस कॉन्फ्रेंस की। बीजेपी के हो गया? नहीं, बीजेपी का नहीं, पुलिस वाले की जो परिवार वाले उन्होंने प्रेस कॉन्फ्रेंस की। ये बार बार बीजेपी का बोल देने का क्या मतलब है सर? तरीका नहीं है सर, आप हर बार बीजेपी का बोल देंगे। हम मैं कर रहे राहुल जी, जो पुलिस वालों के परिवार वालों ने प्रेस कॉन्फ्रेंस किया, पुलिस वालों की आवाज तो उठाइए सर। जो पुलिस वाले बोले वो तो बोलिए सर, एक बार बता दीजिए। இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக பிடிச்சதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த வீடியோவை நீங்க எங்கிருந்து பார்க்கிறீர்கள்? எந்த கிராமத்திலிருந்து, எந்த நாட்டிலிருந்து, எந்த நகரத்திலிருந்து பார்க்கிறீர்கள்? அதை நீங்க கீழே எழுத ஆரம்பிங்க. காரணம், எங்களுடைய வீடியோ எங்கெல்லாம் ரீச் ஆகிறது என்கிற விஷயம் எங்களுக்கும் தெரியும். நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுறோம். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. நேற்று ஜந்தர் மந்தர்ல என்னுடைய நண்பரான அஜித் அஞ்சும் அவர்கள், என்னுடைய மென்டார், மறுபடியும் போயிருக்கிறார். அஜித் அஞ்சும் போனார், சௌரப் சுக்லா அங்கிருந்து இதே போன்ற இன்னொரு ரிப்போர்ட் எடுத்து வைக்கிறார். அதாவது இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அந்த பயத்தை நீங்க பார்க்க வேண்டும். இந்த வீடியோவின் தொடக்கத்திலும் அந்த வீடியோவை நாங்கள் போட்டிருந்தோம். எந்த அளவில் டெல்லியின் ஜந்தர் மந்தரில் நேற்று தடியடி நடந்ததோ, நேற்று எப்படி அங்கு மாணவர்கள் வந்தார்களோ, அதற்கு முன்பே டெல்லி போலீஸுடைய அந்த பிரிப்பரேஷன் நீங்க பார்க்க வேண்டும். எந்த பேரிகேட் வெறும் 4 அடி உயரத்தில் இருக்குமோ, இந்த முறை டெல்லி போலீஸோடைய இந்த பிரிப்பரேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா 8.5 அடி உயரத்தில் இந்த பேரிகேட்டை அவர்கள் மாடிஃபை செய்திருக்கிறார்கள். அதாவது எட்டினால் கூட தொட முடியாத அளவு. யாருமே அந்த பேரிகேடை தாண்டி குதிக்க கூடாது. ஏன்னா அந்த சின்ன பேரிகேடா இருந்தா குதிச்சு போயிடுறாங்க இல்லையா? ஸோ நவ் திஸ் டைம் யூ கேனாட் டூ தட். ரெண்டாவது, அந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த பேரிகேட்ஸ்களை வெல்டிங் போட்டு, ஒரு பேரிகேட்டோட இன்னொரு பேரிகேட் வெல்டிங் போட்டு ஒரு விதமான டெம்பரரி சிவற்றை இவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். நேற்றிலிருந்து டெல்லியை சுற்றி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்தால், வாட்டர் டேங்க்ல ஏறி அமித்ஷா ஷுட் கோ, அமித்ஷா மஸ்ட் ரிசைன் என்கிற விஷயம் வருது. பார்லிமெண்ட்ல நான் உங்களுக்கு காட்டின அந்த வீடியோ வருது. 25ஆம் தேதி எந்த பேரிகேட் 4 அடியில் இருந்ததோ, 31ஆம் தேதி அதே பேரிகேட் 8 அடி உயரத்தில் எதற்காக போட்டேன்? அப்போ மீண்டும் ஒரு முறை இது போன்ற போராட்டம் ஜென்சி களத்தில் இறங்கக்கூடாது. எத்தனை நாட்களுக்கு நீங்க அடக்க முடியும்? எத்தனை நாட்களுக்கு உங்களால் இந்த நாட்டு ஜென்சியை மிரட்ட முடியும்? எந்த பெற்றோரை மிரட்டி அவருடைய குழந்தையோட படத்தை, இந்த குழந்தையோட 15 வயது தானே நாங்க பிளர் போட்டு காட்டியிருக்கோம். அப்படியே கையெடுத்து அந்த குழந்தை பேசுது. 15 வயது தானே, தவறு நடந்துருச்சியா? முகத்தை போட்டு காட்டுவீங்களா? பிரச்சாரம் பண்ணுவீங்களா? எந்த நரேந்திர மோடி டிமானிட்டைசேஷன் போது தன்னுடைய தாயார், 90 வயது தாயாரை ஏடிஎம் வரிசையில் நிக்க வைத்து பிரச்சாரம் செய்தாரோ, அன்னைக்கு புரிந்திருக்க வேண்டும் எந்த நபர் இந்த நாட்டில் தன்னுடைய தாயாரை வைத்து பிரச்சாரம் செய்ய முடியுமோ, இந்த நாட்டில் எதை வைத்தாலும் பிரச்சாரம் செய்வார். ஒரு முட்டாள் கூட அந்த வேலையை பார்க்க மாட்டார். இந்த நாட்டு பிரதமர் அந்த வேலையை பார்த்தார். இன்னைக்கு என்னோட அம்மாவை கொச்சப்படுத்தி பேசிட்டீங்க. திஸ் வாஸ் நரேந்திர மோடி
who brought in his own mother for his own propaganda. It is nobody. அந்த அம்மையார் மறைந்து போனார். ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட், ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை நிச்சயமாக நாம் சேகரித்து கொடுக்க வேண்டும். ஆனால் கடந்த 3-4 நாட்களாக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பாருங்கள். 25ஆம் தேதி தர்மேந்திர பிரதானுடைய அந்த ரெசிக்னேஷனுக்கு பின்பு ஒட்டுமொத்த ஜந்தர் மந்தரை சுற்றி கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் வரை எந்த அளவில் அங்க ஒரு மிகப்பெரிய எஜிடேஷன் நடந்ததோ, அந்த வெற்றியை மாணவர்கள் கொண்டாடினார்களோ அதே இடத்தில் இன்னைக்கு இந்த பேரிகேடிங்ஸ்களை நீங்க பார்க்க. அமித்ஷாவுடைய வீட்டு வாசலில் ஒட்டுமொத்த போர்ஸை கொண்டு குவித்திருக்கிறீர்கள். பயம், அந்த நடுக்கம். இன்னைக்கு கோதி மீடியா ஆங்கர்ஸ்கள் அவர்களும் பாதுகாப்பு வளையத்தை தான் இந்த வார்த்தை எல்லாம் பேசுறார்கள். பிகாஸ் தே ஆல்சோ நோ தே ஆர் பீன் எக்ஸ்போஸ்ட். இந்த போராட்டத்துல அவர்கள் தான் முதலில் எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறார்கள். எந்த கோதி மீடியா ஆங்கரையும் அங்க உள்ள வரவிடவில்லை. அங்க வரவும் அல்ல. அவர்கள் ஸ்டுடியோல உட்கார்ந்துட்டு கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா கேசஸ் வாபஸ் செய்யப்பட்டு, பீகார்ல கேஸ் வாபஸ் வாங்கினார், அசம்ல கேஸ் வாபஸ் வாங்கப்பட்டது, வெஸ்ட் பெங்கால்ல வாபஸ் வாங்கப்பட்டது, மகாராஷ்டிரால வாபஸ் வாங்கினார்கள். ஆனால் டெல்லியில் மற்றும் அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கவில்லை. அஜித் அஞ்சும் அவர்கள் அந்த ஜந்தர் மந்தர்ல என்னெல்லாம் நடக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அவர் எடுத்து காட்டுகிறார். கொஞ்சம் பாருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன், பாருங்க. अब ये जंतर मंतर प्रोटेस्ट साइट पर जो एंट्री के पहले जो बैरिकेडिंग लगाई गई है, जो नई लगाई गई है, इसकी ऊंचाई ये 8 फीट है. पहले यहाँ 4.5 फीट की थी. मतलब इतना ऊंचा कर दिया गया है कि कोई चाहे कि इसको फांद कर जाए तो फांद कर नहीं जा सकता है. ये इंतजाम नए सिरे से किए. कब लगा है सर? ये कब लगा ऊंचा वाला? ये अभी थोड़े दिन में अभी कलर पेंट चल रहा है इसका. बट ये ऊंचा वाला तो पहले नहीं था 25 तक, उसके बाद लगा. हाँ, ये भी था. இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூட இந்த விஷயத்தை கவர் செய்தது. பேரிகேட் height has been increased and welding has been done to make it extremely strong. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ரிப்போர்ட். RAF, டெல்லி போலீஸ் ஒட்டுமொத்த ஜந்தர் மந்தர்ல எந்த அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறதோ அதனாலே நீங்க பார்க்க முடியும் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் பயந்து போயிருக்கு. ஏன்னா சிஜேபி ஒரு அல்டிமேட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த 72 மணி நேரத்திற்குள் மாணவர்கள் மீது போடப்பட்ட இந்த வழக்குகளை வாபஸ் வாங்கவில்லை என்றால் நாங்க மீண்டும் ஒரு முறை களத்தில் குதிப்போம். நேற்றிலிருந்து அந்த ஜென்சி வர தொடங்கி. இப்ப எங்க போனார்கள் உங்களுடைய குண்டர்கள்? கையில லத்தி எடுத்துக்கொண்டு தனியாக போகக்கூடிய அந்த மாணவர்களை அடிச்சு உதைத்து துன்புறுத்திய அந்த குண்டர்கள் எத்தனையோ கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்பு கூட, எத்தனையோ எஃப்ஐஆர் கொடுத்த பின்பு கூட இந்த நபர்கள் மீது எந்த விதமான வழக்கும் போடப்படவில்லை. பாருங்க, இந்த ஒரு சில வீடியோக்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எந்த அளவில் இந்த ரவுடி கூட்டம் எந்த தவறான வார்த்தைகளை பற்றி நரேந்திர மோடி அவர்கள் பேசினாரோ, நரேந்திர மோடி அவர்கள் மன்னித்து விட்டாராம். பட் எஃப்ஐஆர் போடப்படுகிறது. யாருமே இந்த நாட்டு மாணவர்கள் மீது எந்த விதமான வழக்கையும் போட மாட்டார்கள் என்று கூறிய அதே ஜேபி நட்டா, yesterday he says, ஜேபி நட்டாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டுட்டு வாங்க. நீட் அப்படி நீங்க நீட் ஆஸ்பிரண்டா இருந்தால், நீட் பரீட்சையை நீங்க எழுதிய நபராக இருந்தால் உங்கள் மீது வழக்கு பாய. அப்போ நீட் ஆஸ்பிரண்டாக இருந்தால் மட்டும்தான் போராட்டத்தில் கலந்து கொள்ளலாமா? அவர்கள் மீது மட்டும்தான் அந்த வழக்கு பாயாத மற்ற நபர்கள், அவருடைய சப்போர்ட்டில் வந்த நபர்கள், எந்த அளவில் இந்த கோலை அரசாங்கம் இருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் இன்னொரு சில மிக முக்கியமான டேட்டாவை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அசாம் அரசாங்கம் 13 வழக்குகளை வாபஸ் வாங்கியிருக்கிறது. பீகார் அரசாங்கம் அவர்கள் போட்ட 300க்கும் மேற்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கியிருக்கிறது. மகாராஷ்டிராவின் தேவேந்திர பட்னவிஸோட அரசாங்கம் 20 வழக்குகளை வாபஸ் வாங்கியிருக்கிறது. கால்கட்டா 2800க்கு அக்கம் பக்கத்துல வழக்குகளை போட்டார்கள், அதை வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் டெல்லியில் ஒரு வழக்கு கூட வாபஸ் வாங்கப்படாது. நாட் ஈவன் ஒன் சிங்கிள் கேஸ். ஸ்டூடெண்ட் ஸ்டோன் பெல்டிங் அங்கு நடந்தது. டெல்லி போலீஸோடைய அலிகேஷன். டெல்லி போலீஸ் மீது தாக்குதலை நடத்தினார்கள்.
ஓகே, ஒரு சில பத்திரிகையாளர்கள், இந்த கோதி மீடியாவோட பத்திரிகையாளர்கள் நேரடியாகவே போய் மாணவர்களுக்கு எதிராக எஃப்ஐஆரை போட்டிருக்கிறார்கள். பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ், அங்க எஃப்ஐஆர்கள் வாபஸ் பெறப்படும் போது ஏன் டெல்லியில் வாபஸ் பெறப்படும்? இதற்கான இன்னொரு ஆங்கிளும் இருக்கு, அதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ரீம் கோர்ட் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்று கூறுகிறது. அண்ட் நோ பனிஷ்மெண்ட் ஷுட் பி கிவன். கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஆனால் அதே சுப்ரீம் கோர்ட் அடுத்த வரிசையில் என்ன எழுதுகிறது என்றால், அடுத்த வரியில் சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ ஆர்டர்ஸ் சேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் கேசஸ் வில் கண்டினியூ. கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு இல்லையா, ரெஜிஸ்டர் ஆன கேசஸ்கள் அதற்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கினே இருக்கணுமா? The same Supreme Court has double standards. ஆர் இந்த பக்கம் அவர்களுடைய ஒரு வார்த்தை, அந்த புறம் இன்னொரு வார்த்தை. சரி, இப்ப இன்னொரு இடத்துல நீங்க பாருங்க, என்னைக்கு ஜேபி நட்டா இந்த கேரண்டியை கொடுத்தாரோ 2873 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டது. ஆனால் அதற்கு பின் இந்த மாணவர்களை அவரோட வீட்டிலிருந்து தேடி கைது செய்வது, நான் அந்த காட்டிய அந்த 15 வயது குழந்தை, ஒட்டுமொத்த கோதி மீடியா அந்த குழந்தையுடைய மன்னிப்பு வீடியோவை போட்டு ஏதோ ராட்சசனை கொன்றபடி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை இவர்கள் கொண்டாடி வருகிறார்களோ, அந்த பெண்ணை வைத்து இவர்கள் சாதிப்பது. மாணவர்கள் பயப்படணும், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயப்படணும். இந்த எஃப்ஐஆர்கள் வித்ட்ரா செய்யப்படணும். முதல் கேள்வி. சுப்ரீம் கோர்ட்டுடைய விஷயம், நோ ஆக்ஷன் ஆன் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட். ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். சுப்ரீம் கோர்ட்டுடைய வார்த்தை. ஜேர்னலிஸ்ட்கள் அடிக்கப்பட்டதாக, உதைக்கப்பட்டதாக அவர்களுடைய கேசஸ். சிஜேபியுடைய கோரிக்கை, இங்க போட்ட அனைத்து வழக்குகளையும் வாபஸ் வாங்குங்க. அப்போ சிஜேபி கேட்கும்படி அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டால் அங்க எதுவுமே நடக்காதபடி தானே நடந்துடும். அதே நேரத்தில் 36 நாட்களுக்கு பின்பு ஜேபி நட்டா, சௌரப் தாஸ், ஆசுதோஷ் ராங்கா இவர்களுடைய அந்த மீட்டிங்க்கு பின்பு எப்படி தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன் கிடைத்தது, அதற்கு பின்புதான் இந்த அனைத்து போராட்டங்கள், இந்த அனைத்து வழக்குகளுமே நடந்தது. போராட்டம் முடிந்ததற்கு பின்பு டார்கெட்டட் அட்டாக் happened on students. பீகார்ல மற்றும் 670 கேசஸ், அதுல 300க்கும் மேற்பட்ட கேசஸ் ஆன் மைனர்ஸ், 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் மீது இந்த வழக்குகள் போடப்படும். இப்போ கவர்மெண்டோடைய ஒரு சிக்கல் இருக்கு. கவர்மெண்ட் என்ன கூறுகிறது? போலீஸ் லெப்டினன்ட் கவர்னர், டெல்லியில லெப்டினன்ட் கவர்னர், அங்க கவர்னர் கிடையாது. ஸோ அவரிடம் கொடுக்கணுமாம். அவரிடம் கொடுத்து அங்கிருந்து பெர்மிஷன் வந்தால்தான் இந்த வழக்குகளை வாபஸ் வாங்க. டெல்லி போலீஸ் விவசாய போராட்டத்தின் போது 54 வழக்குகள் விவசாயிகள் மீது போடப்பட்டது. அதுல 17 வழக்குகளை நீங்க பார்த்தீர்கள்னா, இதுல இன்க்ளூடிங் 26th ஜனவரி ரிபப்ளிக் டே அப்போ நடந்த ஒரு வயலன்ஸ், அதுல ஒரு அடுத்த அடிஷனல் ஒரு 17 வழக்கு எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கினார். அப்போ வாபஸ் வாங்கும் போது இப்ப எதற்காக வாபஸ் வாங்கக்கூடாது? ஏன்னா இந்த இடத்துல அமித்ஷா, நரேந்திர மோடி, ஒட்டுமொத்த பிஜேபி மாணவர்களுடைய அந்த பவரை பார்த்து, மாணவர்களுடைய அந்த ஒற்றுமையை பார்த்து பயந்து போய்விட்டார். ஜூலை 28ஆம் தேதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள், ஜஸ்டிஸ் பாக்ஷி, ஜஸ்டிஸ் வி மோகனா, இந்த 3 நபர்களுடைய 3 நீதிபதிகளுடைய பெஞ்ச் அவர்களே ஒற்றுக்கொள்கிறார்கள். Just because there is a movement, lathi charge does not become justified. அங்க ஒரு மூவ்மெண்ட் நடக்குது, மாணவர்களுடைய ஒரு போராட்டம் நடக்குது. அதனால் நீங்க லத்தி சார்ஜ் நடத்துவீர்களா? மாணவர்களை அளவுக்கு மீறின பலப்பிரயோகம் செய்வீர்களா? கிரண் பேதி, இதே பிஜேபி அரசாங்கத்தோட கவர்னர், முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர், பிஜேபியில இருந்த ஒரு பெண்மணி. In an interview she says டெல்லி போலீஸ் நிச்சயமாக பலத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறது. அப்போ அரசாங்கம் அடக்குமுறையை கையில் எடுக்கலாம்.
அரசாங்கத்தை சப்போர்ட் செய்யக்கூடிய இந்த கோதி மீடியா ஆங்கர்ஸ் இவர்கள் அத்துமீறி டிஃபேம் செய்யலாம், டார்கெட்டட் அட்டாக்கை இந்த மாணவர்கள் மீது நடத்தலாம். நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய அம்மாவை தப்பா பேசிட்டாங்க, என்னுடைய அக்காவை தப்பாக பேசிட்டார்கள் கூறலாம். ஆனால் இதே நரேந்திர மோடி இட்டாலியன் ஜெர்சி காய்னு சொல்லுவாரா, ஷ்ரூப்னகான்னு சொல்லுவாரா, இவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் டாஷ் 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 என்கிற வார்த்தையை பயன்படுத்தி சின்ன சின்ன மாணவர்களை மிரட்டுவார்களா? அதை ஜஸ்டிஃபை செய்து கோதி மீடியா அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குமா? எஃப்ஐஆர் போட்டால் கூட இந்த நபர்கள் அந்த முகத்தை பாருங்கள், இந்த குண்டர்களுடைய முகத்தை, இவர்கள் மீது எந்த வழக்கும் பாயாது. What kind of atrocity is this? இப்போ நரேந்திர மோடி சர்வாதிகாரி கிடையாது. பாருங்க, குழந்தைகளை மன்னித்து விட்டு விட்டார். இதைதான் மன்னித்து விடுவதாக கூறுகிறீர்களா? அவர்களை பிடிச்சி மிரட்டி மன்னிப்பு கேட்க சொல்லி அவர்கள் மீது எஃப்ஐஆரை போட்டு இப்ப நான் மன்னிச்சிட்டேன். Who are you fooling? Who are you trying to fool? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக ஏராளமான வழிகள் இருக்கு. அதுல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ரொம்பவே சுலபமான வழி. அதை நீங்க செய்யுங்க. அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி தெரிவிக்கலாம். காரணம், இவர்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.